உலகத்திலே தன்னுடைய இறுதி கட்டம் சிறப்பாக அமைய நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ கேட்க வேண்டும். இதற்கு இன்னொரு சான்றை பாருங்கள். ஒரு தாபிஈ, சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள் தான் தாபிஈன்கள். ஆமிர் இப்னு அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கடைசி தருணத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கிறார். உயிர் பறிக்கப்படுகிற தருணம். அந்த தருணத்திலே, உயிரெல்லாம் பறிக்கப்படுகிற அந்த நேரத்திலே சுப்ஹானல்லாஹ், அவர்களை சூழ பிள்ளைகளும் தன்னுடைய இரத்த உறவுகளும் குடும்பத்தாரும் இருக்கிறார்கள். உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே அங்கே அதான், மகரிபுடைய தொழுகைக்கான அதான் சொல்லப்படுகிறது. கடுமையான அந்த சக்கராத்துடைய வேதனை அவருக்கு ஏற்படுகிற தருணம். என்ன சொல்கிறார்? மகரிபுக்கான அதான் சொல்லப்படுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த உலகத்திலே பெரியவன் அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகைக்காக நீங்க விரைந்து வாருங்கள், வெற்றியின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்ற அழைப்பு விடப்படுகிறது. எனவே என்ன, இந்த தருணத்திலே, இந்த சந்தர்ப்பத்திலே கூட பள்ளிக்கு எடுத்து செல்லுங்க என்று சொல்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை பார்த்து, உங்களுக்கு இந்த நிலைமையில பள்ளிக்கு போக முடியுமான்னு கேட்கிறார்கள். இவ்வளவு கஷ்டமான நேரத்துல, உயிர் பிரிகிற சக்கராத்துடைய நேரத்துல உங்களுக்கு பள்ளி போக முடியுமான்னு கேட்கிறார்கள். ஆம், நான் இந்த வார்த்தைக்கு, இந்த அதானுக்கு பதில் சொல்லாம இந்த உலகத்திலே என உயிர் பிரியுமாக இருந்தால் நான் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டவனா இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்கிறார்கள். இருவர் சேர்த்தவரை தூக்கி கொண்டு பள்ளிக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஃபஹமலூஹு பைன ரஜுலைனி ஃபஸல்லா ரகாத்தன். அங்க போய் பள்ளியில் அவர் ஒரு ரக்காத் இமாமோடு தொழுகிறார். சும்மா மாத ஃபீ சுஜூதிஹி. அப்படியே சுஜூதிலே மரணித்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், தாபியீங்கள், அந்த சஹாபாக்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய இறுதி தருணங்கள் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள், தாபியீங்கள், சகோதரர்களே. எனவே எங்களோட வாழ்க்கையில நிறைய பிரார்த்தனைகள், ஆசைகளை நாங்கள் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுபஅஸுல் அப்து அலா மா மாத அலை. ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எப்படி மரணிக்கின்றானோ அப்படித்தான் அல்லாஹ் மறுமையில் எழுப்பாட்டுவானாம். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் நன்மை செய்தவனாக மரணிக்கின்றான், இந்த சத்திய கொள்கையிலே, சரியான அகீதாவிலே, சரியான குர்ஆன் சுன்னாவை பின்பற்றியவனாக மரணிக்கிறான் வச்சுக் கொள்ளுங்க, அல்லாஹ் அப்படியே தான் மறுமையில் எழுப்பாட்டுகிறான். இந்த உலகத்திலே சிறுக்கு செய்தவனாக, பிதாத்துகளை செய்தவனாக, ஹராத்திலே விழுந்தவனாக மரணிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படியே மறுமையில் எழுப்பாட்டுகிறான். நபிகளார் இதை இன்னும் சிறப்பாக சொல்கிறார்கள், விலாவாரியாக தெளிவாக சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஒரு முறை ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய நபித்தோழர், ஒரு சஹாபி என்ன செய்கிறார்? அவர் இஹ்ராம் கட்டிய நிலைமையில ஹஜ்ஜுக்கு போகிறார். அவருடைய ஒட்டகம் மிரளுகிறது. ஒட்டகம் மிரண்டு ஓட அவர் கீழே விழுகிறார். ஒட்டகம் மிரித்து அவர் கொல்லப்படுகிறார். இந்த தருணத்தில் அவர் இஹ்ராம் கட்டிய நிலைமையில மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் இஹ்ராம் கட்டிய நிலைமையில மரணித்திருக்கிறார். இக்ஸிலூஹு பிமாஇன் வஸித்ரின். இவரை கழுகுங்க, நீராலும் இழந்த இலையாலும் கழுகுங்கள். வகஃபினூஹு ஃபீ ஸௌபைஹி. இரண்டு துணிகளால இவரை கஃன் செய்யுங்கள். வலா துஹம்மிரு ரஸஹு வ வஜ்ஹஹு. இவர தலையையும் முகத்தையும் திறந்து வையுங்க, அவன முகத்தை மூடக்கூடாது. ஃபஇன்னல்லாஹ யபஅஸுஹு யௌமல் கியாமத்தி முலப்பியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரை அல்லாஹ் மறுமையிலே தல்பியா சொன்ன நிலைமையில் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அப்படி மரணித்தவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி எழுப்பாட்டுகிற செய்தியை நபிகளால் சொல்லி தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் தொழுகையாளிகளாக மரணித்த சுஜூதிலே அல்லாஹ் அப்படி எங்கள் எழுப்பாட்டுவான். குர்ஆனை ஓதியவர்களாக, zikr செய்தவர்களாக, அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, ஷஹீதுகளாக, எப்பொழுதுமே அல்லாஹ்வை மறக்காத zikr செய்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பெறுகின்ற பொழுது அல்லாஹ் எங்களை அப்படியே எழுப்பாட்டுகிறான். என்னென்ன நன்மைகளை செய்து கொண்டு நாங்கள் மரணிப்போமோ, தர்மம் செய்தவர்களாக, நல்ல விஷயங்கள் ஈடுபட்டவர்களாக, சுன்னாக்களை பேணியவர்களாக இந்த உலகத்தை விட்டு எங்களை கடைசி முடிவு அமைகிறதோ, அல்லாஹ் மறுமையிலே எங்களை அப்படி எழுப்பாட்டுகிற செய்தி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் பாவிகளாக மது அருந்திய நிலைமையில மரணிக்கின்றான்,
தூக்கு போட்ட நிலைமையிலே மரணிக்கின்றான். அவனாக அந்த உயிரை மாய்த்து கொண்டு மரணிக்கின்றான். வச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் இந்த மாதிரி மறுமையில் அல்லாஹ் எழுப்பாட்டுகிறான். எப்படி தற்கொலை செய்து கொண்டானோ இதே நிலைமையில் அல்லாஹு தஆலா எழுப்பாட்டுகிற செய்திகள் எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு